பெண்கள் மேல் இச்சை கொள்வது தவறு. நியாயமானபடி நீதியின்படி திருமணம் செய்து கொண்டு கற்பு நெறி தவறாத வாழ்க்கை ஆண்களும் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பாடமாக கற்க வேண்டும். தாவீது ராஜா யோசேப்பையாவை போல பரிசுத்தமாய் இருந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. அவரது குமாரர்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரணத்திற்கும் அந்த பத்சுவாளிடத்தை செய்த பாவம், பெண்கள் மேல் தாவீது ராஜா கொண்டிருந்த இச்சையே காரணமாய் இருந்திருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். அப்சலோம் அம்னோனை கொன்ற பின்பு தேசத்தை விட்டு ஓடி கேசூர் என்ற இடத்திற்கு ஓடிப்போய் அங்கு அந்நிய ராஜாவினிடத்தில் இருந்தார். அப்சலோம் அங்கே தங்கிவிட்டார். இந்த நிலையில் 3 வருடம் முடிந்தது. தாவீது ராஜா அம்னோனுக்காக ஏற்பட்ட துக்கம் ஆறி ஆறுதல் அடைந்தார். அதன் பின்பு அப்சலோமை தேடுவதையும் விட்டுவிட்டார். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாப் என்னும் ஒரு மனிதர் இருந்தார். அவர் தாவீதுக்கு மிகவும் நெருக்கமானவர், உறவினர். இந்த நிலையில் அந்த மனிதர் தாவீது ராஜாவை எப்படியாவது மனதை ஆறுதல் படுத்தி அப்சலோமை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அரண்மனைக்குள். அதற்கு பல காரியங்களை நினைத்து பார்த்தார்கள். அப்படி முயற்சி செய்து முடியாததினால் யோவாப் தெக்காவூர் என்னும் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை அழைத்தார். அந்த பெண்ணை அழைத்து வந்து சில காரியங்களை அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார். அதாவது, நீ விதவையை போல் உடை உடுத்திக் கொண்டு துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு நீ வந்து ராஜாவினிடத்தில் நான் சொல்லுகிறபடி நீ பேச வேண்டும், ஒரு உவமையை நீ சொல்ல வேண்டும் என்று யோவாப் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு அந்த ஞானமுள்ள ஸ்திரீ நான் அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு தாவீது ராஜாவினிடத்தில் துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு, அதாவது நீண்ட நாள் தன் கணவனை இழந்த அந்த பெண் துக்கமாக இருப்பதாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு, அது வெறும் வேஷம் அப்படி போட்டுக்கொண்டு வந்து தாவீதினிடத்தில் பேசுகிறார். தாவீது ராஜா அந்த பெண்ணை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண், நான் என் கணவரை இழந்தவள், நீண்ட காலம் ஆயிற்று. இப்படி இருக்க எனக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் இன்னொருவனை கொன்று போட்டான். என்னுடைய ஒரு மகனை நான் பறிகொடுத்து விட்டேன். ஒரு மகன்தான் உயிரோடு இருக்கிறான். இப்பொழுதோ அந்த ஊர் ஜனங்கள் இவன் கொலை செய்திருக்கிறான், இந்த கொலைக்காரனை விட்டு வைக்க கூடாது, இவனை கொன்று போட வேண்டும் என்று என்னுடைய இன்னொரு மகனையும் கொன்று போட பார்க்கிறார்கள். நான் என்ன செய்வது? என் கணவருக்கு சந்ததிக்காக எனக்கு இருக்கிற ஒரே குமாரனையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த விதவை வேஷம் தரித்த அந்த பெண் சொல்லுகிறார். அதை கேட்ட ராஜா, நீ போ, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் உன் மகனை என்று சொல்லுகிறார். மீண்டுமாக அந்த பெண், நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர், எங்களை நல்வழிப்படுத்துகிறீர், நல்லோருக்கு நன்மையையும் தீயவருக்கு தீமையும் செய்ய நீர் எவ்வளவு நீதியுள்ள ராஜாவாய் இருந்து எங்களை நீர் ஆளுகை பண்ணுகிறீர், எங்களை காப்பாற்ற வேண்டும், தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று மீண்டுமாக கேட்கிறாள். அந்த பெண் கேட்டதற்கு அந்த மனிதர், அந்த துக்க வஸ்திரம் அணிந்திருந்த அந்த பெண், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார். அதை கேட்ட தாவீது ராஜா, கண்டிப்பாக காப்பாற்றுவேன், கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். மீண்டுமாக அந்த பெண் இன்னும் சில வார்த்தைகளை பேசி, தயவு செய்து எங்களை, என் மகனை காப்பாற்றுங்கள் என்று 3ஆம் தரம் திரும்பவுமாக அந்த பெண் பேசுகிறார். அதை கேட்டதும் தாவீது ராஜா, நிச்சயமாக கர்த்தரின் பேரில் ஆணை, நான் உன் மகனை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி தாவீது ராஜா 3 முறை சொன்ன பின்பு அப்பொழுது அந்த பெண், அப்படியானால்
என்னை என் குமாரரை நீங்கள் காப்பாற்றுவேன் என்று சொன்னது மிகவும் ஆறுதலா இருக்கிறது. நன்றி என்று சொல்லிவிட்டு, அப்படியானால் உம்முடைய வார்த்தைகளினால் நீரே குற்றமுள்ளவராய் இருக்கிறீர். இப்படி சொல்லுகிற நீர் அப்சலோமை அழைக்காதிருப்பது என்ன? உயிரோடு இருக்கிற நாம் நிலத்தில் இருந்து வருகிற தண்ணீரானது நீரூற்றாய் வந்து வெளியில் வந்த பின்பு மீண்டும் போய் சேராது. அதுபோல மனிதர்களாகிய நாம் பிறந்து விட்டோம். இனி இறக்கப் போகிறோம். மீண்டும் வரப்போவது இல்லை. இறந்தவர்கள் வரப்போவதும் இல்லை. நாமும் மீண்டும் பிறந்த இடத்திற்கு போகப் போவதும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையை நிலத்தில் சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். அது வந்து மண்ணோடு கலந்து மறைந்து விடும். அதாவது நிரந்தரமற்ற மாயையான வாழ்க்கையாகிய மனித வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீர் இப்படி உயிரோடு இருக்கிற அப்சலோமை வெறுத்து ஒதுக்கி வைத்திருப்பது என்ன என்று அந்த பெண் கேட்கிறார். இதை பேசியதும் தாவீது ராஜா அந்த பெண்ணிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உண்மையை சொல். நான் உன்னிடத்தில் கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையை சொல்வாயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண் நிச்சயம் சொல்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த செய்தியை நீ சொல்வதற்கு யோவாப் உனக்கு உடந்தைதானே என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண் தாவீது ராஜாவை பாராட்டி, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை. நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். எங்கு எது நடந்தாலும் உமக்கு தெரிகிறது. நீர் எவ்வளவு நல்லவர் என்று பாராட்டி பேசுகிறார். இதை கேட்ட பின்பு தாவீது ராஜா உடனே யோவாபை அழைத்து, நீ கேசூருக்கு போய் அப்சலோமை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். உடனே யோவாப் புறப்பட்டு போய் கேசூருக்கு சென்று அப்சலோமை அழைத்து கொண்டு வருகிறார். தாவீது ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து, அப்சலோம் வந்திருக்கிறார், அழைத்து வரலாமா என்று கேட்கிறார். அதற்கு தாவீது ராஜா, என் முகத்தை பார்க்க தேவையில்லை, போய் வீட்டிற்கு போக சொல் என்று சொல்லி விடுகிறார். இப்படியாக அப்சலோம் தாவீதை பார்க்காமலேயே அந்த தன் ஊருக்கு வந்து தன் வீட்டிற்கு வந்தும் தாவீதை பார்க்காமலே 2 வருடம் இருக்கிறார். அதாவது அப்சலோம் மிகவும் இஸ்ரவேலிலேயே மிகவும் அழகுள்ள மனிதனாய் இருந்திருக்கிறார். அவ்வளவு அழகான தோற்றம் உடையவரா அப்சலோம். அப்படி என்று வேதம் சொல்லி இருக்கிறது. என் முகத்தை பார்க்காதே என்று தாவீது ராஜா வெறுத்து அனுப்பிவிடுகிறார். இந்த செய்தி அப்சலோமுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. அப்சலோம் அழைத்து வரப்பட்டு தாவீதை பார்க்கவில்லை. இது அப்சலோமுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அப்சலோம் யோவாபை அழைத்து அனுப்பி, இதை குறித்து பேச வேண்டும், நான் தாவீது ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்காக அழைத்து அனுப்புகிறார். ஆனால் யோவாப் வரவில்லை. 2வது முறையாக ஆள் அனுப்பி பார்க்கிறார் அப்சலோம். ஆனால் யோவாப் வரவில்லை. அதனால் அப்சலோம் கோபம் கொண்டு, அதாவது 2 முறையும் யோவாப் வராததினால் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர் யோவாபின் வயல் நிலங்களில் விளைந்த அறுவடைக்கு ஆயத்தமாய் இருந்த வயல் நிலங்கள் இருந்தது. அதை தீக்கொளுத்தி போட்டு விட்டார். அப்சலோம் இப்படி செய்ததை பார்த்து இந்த செய்தி யோவாபுக்கு தெரிந்ததும் யோவாப் புறப்பட்டு அப்சலோமிடத்தில் வந்து, நீர் ஏன் இப்படி செய்தீர்? எதற்காக இப்படி செய்தீர்? என் வயல் நிலத்தை கொளுத்தி போட வேண்டியது என்ன என்று கேட்டார். அதற்கு அப்சலோம், நான் உம்மை பார்க்க நினைத்தேன், நீர் வரவில்லை. அதனால்தான் நான் இப்படி செய்தேன். நான் கேசூரிலேயே இருந்திருப்பேன். ஏன் இங்கே என்னை அழைத்து வந்தீர்? என் தகப்பனாகிய தாவீதின் முகத்தை நான் பார்க்கவில்லை. அவர் என் முகத்தில் முழிப்பதே இல்லை. அப்படி இருக்க நான் இங்கே வந்தது என்ன? நான் கேசூரிலேயே அங்கேயே நான் இருந்திருப்பேனே என்று மிகுந்த வேதனையோடு அப்சலோம் சொல்லுகிறார். இதை கேட்ட யோவாப் தாவீது ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறார். யோவாப் தாவீதினிடம் சென்று, அப்சலோம் உம்மிடத்தில் பேச விரும்புகிறார், நீர் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படி யோவாப் சொன்னதும், வயல் நிலத்தை ஏன் கொளுத்தி போட்டாய் என்று யோவாப் வந்து அப்சலோமிடம் கேட்கும் போது, அப்சலோம், என்னை எதற்காக கேசூரில் இருந்து அழைத்து வந்தீர்? ராஜா என் முகத்தை பார்க்கவே இல்லையே, அவர் என்னுடன் பேசுவதில்லை. இப்படி இருக்க நான் கேசூரிலேயே இருந்திருக்கலாம். நான் இங்கே எதற்காக வர வேண்டும்? என்னை எதற்காக நீர் இங்கு அழைத்து வந்தீர் என்று புலம்புகிறார்.
அதை கேட்ட யோவாப் ஆறுதல் சொல்லுகிறார். அப்பொழுது அப்சலோம் இன்னும் சில வார்த்தைகள் சொல்லுகிறார். தாவீது ராஜா என்னை பார்க்கட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன். அதாவது அம்னோன் தாமாருக்கு செய்த தீங்கு நிமித்தமே நான் பழி வாங்கினேன், என் மேல் குற்றம் இல்லை என்ற கருத்தில் அப்சலோம் பேசுகிறார். என் மேல் குற்றம் இருந்தால் ராஜா என்னை கொன்று போடட்டும். என்னுடன் பேசாமல் இருக்க வேண்டியது என்ன, என் முகத்தில் முழிக்காமல் இருக்க வேண்டியது என்ன என்று யோவாபின் இடத்தில் அப்சலோம் பேசுகிறார். அதை கேட்ட யோவாப் தாவீது ராஜாவின் இடத்தில் வந்து அப்சலோம் கூறியதை எல்லாம் சொல்லுகிறார். அதை கேட்ட தாவீது ராஜா அப்சலோமை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். அப்சலோம் ராஜாவின் இடத்தில் வருகிறார் அரண்மனைக்குள். அப்பொழுது தாவீது ராஜா அப்சலோமை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆறுதல் அடைந்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்பு தாவீது ராஜாவுடன் அப்சலோம் கூட இருந்து தேசத்தின் காரியங்களை கவனிக்கிறார். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்த இடத்தில் தாவீது ராஜாவின் வரலாறு, அப்சலோமை பற்றின வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் தெரிகிறது. இன்னொரு முக்கியமான காரியம், பெண்கள் மேல் இச்சை கொள்வது தவறு. நியாயமானபடி நீதியின்படி திருமணம் செய்து கொண்டு கற்பு நெறி தவறாத வாழ்க்கை ஆண்களும் வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பாடமாக கற்க வேண்டும். தாவீது ராஜா யோசிப்பையாவை போல பரிசுத்தமாய் இருந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. அவரது குமாரர்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரணத்திற்கும் அந்த பத்சுவாளிடத்தில் செய்த பாவம், பெண்கள் மேல் தாவீது ராஜா கொண்டிருந்த இச்சையே காரணமாய் இருந்திருக்கிறது. யோசிப்பையாவின் சரித்திரத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்லை. அவருக்கு திருமணமாகி எப்ராயிம் மனசே என்ற 2 கோத்திரங்களையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் கோத்திரத்திலே 3 கோத்திரங்கள் யோசேப்பையாவுக்கு இருக்கிறது. ஒன்று யோசேப்பின் கோத்திரம், இன்னொன்று மனாசேயின் கோத்திரம், இன்னொன்று எப்ராயிமின் கோத்திரம். 3 கோத்திரங்கள் தான் யோசேப்புக்கு இருக்கிறது. காரணம் அவருடைய பரிசுத்தம். போத்திபார் மனைவி அழைத்த போது, பாவம் செய்ய தூண்டிய போது அங்கு பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டார். வேசித்தன ஆவியை வென்றார். அந்த இடத்தில் பாவம் செய்யவில்லை. அதுவே காரணம். வேசித்தன ஆவிக்கு எதிர்த்து நிற்கும் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கண்களே இருதயத்தின் வாசலாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல், கண்களினால் எந்த பாவமும் செய்யாமல், நம்முடைய சரீரத்தையும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் கற்பு நெறி தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக அது இருக்கும். அது நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா செய்த தவறுக்கு அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தது என்பதை குறித்து தியானிக்கிறோம். தாவீது ராஜா செய்த உரியாவிற்கு செய்த அந்த தீமையின் நிமித்தம், அந்த கொலையின் நிமித்தம் தாவீது ராஜா தன் மகனான அப்சலோமால் விரட்டப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிறது. அதை குறித்து விளக்கமாக பார்க்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை பிள்ளைகள் துன்புறுத்துகிறார்கள், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் பலர் வேதனைப்படுவதுண்டு. என் பிள்ளைகள் என்னை வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள், என்னை விரட்டி விட்டார்கள், என்னை பார்ப்பதில்லை, எனக்கு கவனிப்பதில்லை என்று பெற்றோர்கள் வருத்தப்படுவதுண்டு. அது தவறுதான். கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் செய்கிற தவறுதான். ஆனால் அந்த தவறு இவர்களுக்கு நேர்வதற்கு காரணம் இவர்கள் செய்த பாவமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த பிள்ளைகள், இன்று பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அது பாவத்தை செய்யும் போது அவர்களுக்கும் அப்படிப்பட்ட நியாயத்திற்கு வந்துவிடும். அதனால் எப்பொழுதும் நாம் இள வயதில் ஒழுக்கமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, பெரியோர்கள் வயதானவர்களாய் நாம் மாறும்போது பிள்ளைகள் நம்மை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள். நம்முடைய பாவங்களே நமக்கு தீமையை கொண்டு வருமே தவிர, நாம் ஒரு பாவம் செய்யாதிருக்கும் போது நமக்கு தீமை வருவதற்கு அதிக வாய்ப்பில்லை. ஒருவேளை கர்த்தர் சோதித்தால் ஒழிய வேறுபடி தீமை வராது. அதனால் நாம் எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் வாழும்போது நாம்
நிம்மதியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். பொதுவாக 99% நாம் செய்கிற பாவங்களுக்கே நமக்கு தண்டனை வருகிறது. அதற்கு மிஞ்சி சோதனை நிமித்தமாக எப்பொழுதாவது யாருக்காவது ஒருவருக்கு வரும். அது யோபு ஐயாவுக்கு வந்தது போல சில காரியங்கள் நடைபெறலாம். மற்றபடி நம்முடைய பாவங்களே நமக்கு பாடுகளை கொண்டு வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்சலோம் இஸ்ரவேலுக்கு வந்த பின்பாக தாவீது ராஜாவின் அரண்மனையில் வந்து சேர்ந்து கொண்டார் தகப்பனோடு. அப்பொழுது ராஜாவோடு இருந்து ரதங்கள், குதிரைகள், 50 சேவகர்கள் எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறார். இப்படி அப்சலோம் பழகி பெருகி கொண்டிருக்கும் போது அப்சலோமுக்கு இந்த காலத்திற்கேற்ற ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால், அவர் ஒரு தொழில் சொல்ல வேண்டும் என்றால் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அவருக்கு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட பயங்கரமான மார்க்கெட்டிங் அந்த காலத்திலேயே செய்திருக்கிறார் 3000 வருடங்களுக்கு முன்பாக. அதாவது தாவீது ராஜாவின் அரண்மனையில் அப்சலோம் இருக்கிறார். ஆனால் தினமும் காலையில் எழுந்து அவர் செய்த காரியம் ஆச்சரியமா இருக்கிறது. இன்று ஊரின் வெளியே நாம் பலவித பேனர்களை பார்க்கலாம். ஒரு பட்டணத்திற்குள் நுழைகிறோம் என்றால் அந்த ஊருக்குள் நுழைவதற்கு முன்பே மிகப்பெரிய பேனர்கள் வைத்திருப்பார்கள். நகைக்கடை, துணிக்கடை போன்ற பேனர்கள் அதிகமாக இருக்கும். கட்சி பேனர்கள் இருக்கும். இப்படியாக இருப்பது உண்டு. அதை பார்க்கும் போது நம்ம அந்த ஊருக்குள் வந்து விட்டோம் என்று கூட தெரிந்து கொள்ளலாம். அப்படியாக பெரிய பெரிய பேனர்களை வைத்திருப்பார்கள். ஊருக்கு அந்த என்ட்ரன்ஸில், ஊரின் நுழைவாயிலேயே அப்படி வைத்திருப்பார்கள் இந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்திலேயே அப்சலோம் என்ன செய்திருக்கிறார், பட்டணத்திற்குள் நுழைவாயிலில் இதே போல அந்த இடத்தில் தினமும் காலை சென்று நின்று கொள்வாராம். அங்கு போய் அப்சலோம் நின்று கொண்டு அங்கு ராஜாவினிடத்தில் வழக்குக்காக, விசாரணைக்காக வருகிறவர்கள், தங்கள் நியாயத்தை தேடி வருகிறவர்கள் அங்கு காலையில் நேரத்தில் எல்லோரும் வருவார்கள் புறப்பட்டு. அப்படி வருகிறவர்களிடத்தில் போய் அப்சலோம் பேசுவாராம். நான் தான் அப்சலோம், தாவீது ராஜாவின் குமாரன் என்று அப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்கள் தங்கள் கைகளை கூப்பி வணங்க வருவார்கள். அப்பொழுது அப்சலோம் அவர்களை அன்பு கூர்ந்து அன்பாக முத்தம் செய்து அவர்களை வரவேற்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்பாராம். வருகிறவர்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லும் போது அதை கேட்ட அப்சலோம், உங்கள் பக்கம் நீதி இருக்கிறது, நீங்கள் நியாயமாய் இருக்கிறீர்கள். ஆனால் அரண்மனையில் உங்கள் நியாயத்தை யார் விசாரிக்க போகிறார்கள்? அங்கு விசாரிப்பவர் யாரும் இல்லை என்று சொல்வார்களாம். இப்படியே அவர் தினமும் காலையில் புறப்பட்டு பட்டணத்தின் வாயில் நின்று கொண்டு சொல்வாராம். இப்படி செய்து செய்து இஸ்ரவேலர் எல்லார் மனதிலும் அவர் இடம் பிடித்து விட்டார். இஸ்ரவேலர்களின் மனதில் அப்சலோமின் மேல் பிரியம் வந்து விட்டது. இப்படியாக அப்சலோமை இஸ்ரவேலர்கள் நேசிக்க தொடங்கினார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது 40 வருடங்கள் செல்லுகிறது. 40 வருடங்களுக்கு பின்பாக அப்சலோம் ஒரு நாள் தாவீது ராஜாவின் இடத்தில் வந்து, ராஜாவே, நான் வந்து கேசூரில் இருக்கும் போது 3 வருடம் அங்கு நான் தங்கி இருக்கும் போது நான் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி கொண்டேன். நான் திரும்பவும் பட்டணத்திற்குள் வந்து விட்டால் நான் கர்த்தருக்கு பலியிடுகிறேன் என்று பொருத்தனை செய்திருந்தேன். அதனால் நான் எப்ரோனுக்கு சென்று அங்கு நான் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி வருகிறேன். பலியிட வேண்டும், என்னை அனுப்பிவிடுங்கள் என்று அப்சலோம் கேட்கிறார். அதற்கு தாவீது ராஜா சமாதானத்துடனே போ என்று சொல்லுகிறார். அப்சலோம் புறப்பட்டு போகும்போது தன்னுடன் 200 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த 200 பேருக்கும் எதற்காக நாம் அப்சலோமுக்கு போகிறோம் என்று தெரியாது. அவர்கள் பலியிட என்று நினைத்துக் கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அப்சலோமின் திட்டம் வேறு. அப்சலோம் புறப்பட்டு போன பின்பு அங்கிருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆட்களை அனுப்பி அப்சலோம் ராஜாவானான் என்று எல்லோரும் சொல்லுங்கள், எக்காலம் போதுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்சலோம். இதை கேள்விப்பட்ட தாவீது ராஜா, உடனே புறப்படுங்கள், அரண்மனைக்குள் இருந்தவர்களை, தன்னுடையவர்களை உடனே புறப்படுங்கள், நாம் புறப்பட்டு போவோம். அப்சலோம் இங்கு வந்து பட்டணத்தை கொளுத்தி போடாதபடிக்கு நாம் புறப்பட்டு உடனே ஓடி போவோம், வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு தாவீது ராஜா தன்னுடன் சேர்ந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறார். அப்பொழுது ஆசாரியராக சாதோக் இருந்தார். சாதோக்கும் அவரோடு கூட இருந்த லேவியர்களும் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். அப்படி போகும்போது கீதரோன் ஆற்றின் அருகே வந்தபோது ராஜா படகில் ஏறி கரையை கடந்து சென்றார். ஜனங்கள் எல்லாம் வனாந்திர பயணத்தில் வனாந்திரத்தை சுற்றி கொண்டு சென்றார்கள்.
அப்பொழுது தாவீது ராஜா அபியத்தாரையும் சாதோக்கையும் நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், நீங்கள் திரும்பி போங்கள், எருசலேமுக்கு போங்கள். நான் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் என்னை மீண்டுமாக அழைத்தால், நான் வந்து கர்த்தரை அங்கு தொழுது கொள்வேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள், என்னுடன் வேண்டாம், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதன்படியே அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தாவீது ராஜா ஒலிவ மலையில் ஏறி செல்லுகிறார். அப்பொழுது ஒலிவ மலையில் அர்க்கியனாகிய ஊசா என்னும் ஒரு மனிதர் வந்து, அவர் தாவீதுடன் கூட இருந்தவர், மிகவும் தாவீதுக்கு நெருக்கமானவராக தோன்றுகிறது அவருடைய பேச்சு. அவர் வந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தாவீது ராஜாவின் இந்த நிலையை கண்டு மிகவும் வருந்துகிறார். அதாவது தாவீது ராஜா இப்படி அரண்மனை விட்டு புறப்பட்டு வரும்போது முகங்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டு கால்களில் செருப்பில்லாமல் வெறுங்காலோடு நடந்து கொண்டு இப்படியாக அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து வருகிறார்கள். கூட வந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் வருகிறார்கள். மிக துக்கத்துடன் அவர்கள் புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். அதாவது ராஜ அரண்மனையில் ராஜபோகமாய் வாழ்ந்தவர்கள் திடீரென்று காட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சோதித்து சற்று நிதானித்து பார்த்தால் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். ஆரத்திற்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் திடீரென்று ஒரு நிலை வருகிறது என்றால் அது மிகவும் கொடுமையானது, மிகவும் துன்பமானது. அப்படிப்பட்ட துன்பத்தில் தான் தாவீது ராஜா சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என் ராஜாவுக்கு இப்படி வந்துவிட்டதே என்ற வேதனையோடு அவர் புலம்புகிறார். அந்த சமயத்தில் தாவீது ராஜா, நீ இங்கே வந்தது என்ன? நீ வேண்டாம், நீ புறப்பட்டு அரண்மனைக்கு செல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஊசாய், இல்லை, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லை, நீ புறப்பட்டு போ. சாதோக்கின் குமாரன் அகிமாசும் அபியத்தாரின் குமாரன் யோனத்தானும் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் போய் ஊசாய் அரண்மனையில் நீ இரு. அங்கு அரண்மனையில் நடக்கிற செய்திகளை எல்லாம் நீ ஆசாரியரான சாதோக்கியிடத்திலும் அபியத்தாரிடத்திலும் சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் குமாரர்களான அகிமாசுக்கும் யோனத்தானுக்கும் சொல்வார்கள். அவர்கள் அந்த செய்தியை எனக்கு கொண்டு வருவார்கள். இப்படியாக காரியங்கள் நடக்கட்டும் என்று தாவீது ராஜா ஒரு திட்டமிட்டு ஊசாயை அரண்மனைக்கும் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வந்த சாதோக்கையும், அதாவது ஆசாரியர்களை, திரும்பவும் எருசலேமுக்கும் அனுப்பிவிடுகிறார். இப்படியாக காரியங்கள் நடக்கிறது. இதில் அழகான ஒரு திட்டத்தை தாவீது ராஜா திட்டமிட்டு அனுப்புகிறார். அதாவது அரண்மனையில் ஒரு வேவுக்காரரை வைக்கிறார், அது ஊசாய். அங்கிருக்கிற செய்தி ஒரு தேவாலயத்திற்கு வந்து தொழுது கொள்வது போல அங்கிருக்கிற ஆசாரியர்களுக்கு ஊசாய் சொல்லிவிடுவார் சுலபமாக. இப்படி சொல்லப்பட்ட செய்திகளை ஆசாரியர்கள் தங்கள் குமாரர்களுக்கு வீட்டில் சொல்லிவிடுவார்கள். அப்பொழுது ஆசாரியர்கள் தங்கள் குமாரர் மூலமாக அந்த அந்த பிள்ளைகள் இருவரும், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் இருவரும் நேராக தாவீது ராஜாவினிடத்தில் வந்து சொல்லிவிடுவார்கள். இப்படியாக ரகசியமாக செய்திகள் வரும்படி தாவீது ராஜா திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு வழிமுறையா இருக்கிறது. அதாவது தாவீது ராஜா இந்த திட்டமிடுவதற்கு முன்பே அகிதோப்பேல், அதாவது தாவீதுடன் கூட இருந்த அகிதோப்பேல் என்னும் மனுஷன் அப்சலோமோட சேர்ந்து கொண்டார் என்று தாவீது ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் நேராக அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாக மாறி போய்விடுகிறார். அப்சலோம் கூட தாவீது ராஜாவை எதிர்த்து. இப்படி செய்த காரணத்தினால் தாவீது ராஜா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். இதை செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அகிதோப்பேலின் ஆலோசனையை கர்த்தாவே நீர் பைத்தியமாக்கும் என்று ஜெபித்துக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய பலன் எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஞானமாய் செயல்பட்டாலும் கர்த்தருடைய பலன் இருந்தால்தான் நம்மால் எதையும் வெற்றி பெற முடியும் என்ற அருமையான ஒரு சத்தியத்தை இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா அந்த காலத்திலேயே இதை செய்திருக்கிறார். எவ்வளவுதான் நாம் ஞானமாய் நடைபெற்றாலும், அதாவது நம் வாழ்க்கையில் தாவீது ராஜா எவ்வளவு ஞானமாக ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு அழகாக செய்கிறார், மிக நேர்த்தியாக செய்கிறார். ஆனால் எந்த காரியத்தை செய்தாலும்
அவர் அறிந்த ஞானத்தை அவருக்கிருந்த திறனை வைத்து செய்துவிட்டு கர்த்தாவே என்று அவர் திருப்பாதங்களை நம்பி இருக்கிறார். அதுதான் நாம் எவ்வளவுதான் ஞானியாய் இருந்தாலும், எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டாலும், நம்முடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தினாலும், எவ்வளவு நாம் எப்படிப்பட்ட பலசாலிகளாய் இருந்தாலும், நம்முடைய எல்லா திறமைகளையும் செயல்படுத்தலாம். ஆனால் வெற்றி என்பது கர்த்தரே தர வேண்டும் என்பதை நினைத்து புரிந்து கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசத்தையும் வைத்தால்தான் வெற்றிக்கான முழு ரகசியம் அதில் புதைந்திருக்கிறது. விசுவாசம் என்பதே நம்முடைய போராட்டங்களின் முடிவா இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் செய்யலாம், ஞானமாய் செயல்படலாம். ஆனால் கர்த்தர் மேலும் விசுவாசம் வைக்கும் போது அந்த செயல் பூரணம் அடைந்து நமக்கு வெற்றியை பெற்று தருகிறது. கர்த்தரே எல்லா காரியத்தையும் செய்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கர்த்தருடைய பலன் அங்கு இல்லை என்றால் அது தடைப்பட்டு போகும். அதனால் இந்த சத்தியத்தை நாம் இந்த வேத பகுதியில் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நம்முடைய திறமைகளை நாம் பயன்படுத்தினாலும் நமக்கு வெற்றி தருவது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது. அவரை நம்பி இருப்போம், அவரிடத்தில் முழு விசுவாசத்தோடு இருப்போம். அப்படி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவருக்காக காத்திருந்து அவரே நமக்கு வெற்றி தருகிறார் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி எல்லாவற்றிலும் வெற்றிதான், நிச்சயம்தான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவினிடத்தில் இருந்த ஒரு நற்குணம், தாம் தவறு செய்தார், அதற்கான தண்டனையை கர்த்தர் கொடுக்கும் போது அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் மனம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. இதை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுகிறார் என்றால் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நாம் ஒரு தவறு செய்திருக்க கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார், நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார், அதன் மூலம் நாம் மனம் திரும்பும்படியாக என்று ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அது தவறு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற நாம் அவருடைய அடிகளை ஏற்க மறுப்பது மிகப்பெரிய தவறா இருக்கிறது. அது அன்பற்ற செயலாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியின் நிமித்தம் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது நம்முடைய பாவ சுபாவத்தை போக்குவதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக தான். கர்த்தர் மன்னிப்பதும் நம்முடைய நன்மைக்கே, அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதும் நம்முடைய நன்மைக்கே. அவர் நீதி என்றுமே நமக்கு நன்மை செய்யும், தீமை செய்யாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தாவீது ராஜா செய்த பாவத்திற்கு அவர் காலம் முழுவதும் ஏற்ற கால நேரத்தில் அவரை தண்டித்து அந்த பாவத்தை அவரை விட்டு போக்கும்படியாக நியாய தீர்ப்பை கொடுத்தார். நியாய தீர்ப்பு என்பது நம் பாவங்களை போக்குகிறது, நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நிமித்தமாக நமக்கு மீண்டும் தவறு செய்யக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மை வரும். அதற்காக தான் அந்த நியாய தீர்ப்பு. அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் தான் இந்த பாவத்தை செய்தோமோ, இந்த பாவங்களை நாம் சுமக்கிறோமே என்கிற எண்ணம் வரும். அப்பொழுது மீண்டும் பாவம் செய்ய தோன்றாது. சிறு பிள்ளைகளை பள்ளியில் ஆசிரியர்கள் அடிப்பது போலதான். ஒரு முறை தவறு செய்யும் போது மன்னித்து விடுவார்கள், 2 முறை 3 முறை என்று சொல்லும் போது ஒரு அடி அடிப்பார்கள். அப்படி அடிக்கும் போது மீண்டும் அந்த தவறை அந்த பிள்ளைகள் செய்ய துணியாது. நாமும் அப்படி கர்த்தர் நல்ல ஒரு ஆசாரியராய், ஆசிரியராய், ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு சகோதரராய், நல்ல போதகராய் நமக்கு இருந்து, இன்னும் நண்பராக கூட நமக்கு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா ஒலிவ மலைக்கு வந்து சேருகிறார். அப்பொழுது சீபா என்னும் மனிதன், இந்த மனிதன் யார் என்றால் சவுலின் மகனான மேவிபோசேத்தின் ஊழியக்காரர். இந்த சீபா என்னும் மனிதர், அதாவது விசாரணைக்காரனாக தாவீது ராஜா நியமித்தவர். சவுல் வீட்டில் விசாரிப்புக்காரராய் இருந்தவர். அவருடைய குமாரரான மேவிபோசேத்திற்கு விசாரணைக்காரனாக தாவீது ராஜா நியமித்தார். அதாவது மேவிபோசேத் 2 காலம் உடம்புடையவராய் இருந்ததினால், கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருந்ததினால் இந்த சீபா என்னும் இந்த விசாரிப்புக்காரன் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கிற பொறுப்பில் இருந்தார். இந்த மனிதன் தாவீது ராஜாவுக்கு இந்த நிலை வந்தது என்று தெரிந்ததும் நேராக ஒலிவ மலைக்கு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு, இந்த காலத்தில்
கார் வைத்திருப்பது போல அந்த காலத்தில் கழுதைகளை பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் கழுதைகள் என்பது இந்த காலத்தில் கார் வைத்திருக்கிறவர்கள் போல, அதாவது பணக்காரர்கள் என்று சொல்லலாம். போக்குவரத்திற்காக கழுதைகளை பயன்படுத்தினார்கள். அந்த சீபா என்னும் அந்த மனிதன் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு 200 அப்பங்களையும் 100 வற்றலான திராட்சை பழ குலைகளையும் 100 திராட்சை குலைகளையும் வசந்த கால பலனாக நல்ல பழங்களையும் எடுத்துக்கொண்டு திராட்சை ரசம் ஒரு துருத்தி எடுத்துக்கொண்டு தாவீது ராஜாவை போய் பார்க்க செல்கிறார். இவைகளை எல்லாம் கொண்டு போய் தாவீது ராஜாவின் இடத்துல கொடுக்கும் போது தாவீது ராஜா இதையெல்லாம் என்னத்திற்கு என்று கேட்கிறார். அதற்கு சீபா, உங்களுடன் இருக்கிற வாலிபர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இவைகளை எல்லாம் கொண்டு வந்தேன். கழுதைகள் உம்முடைய குமாரர்கள் ஏறி செல்வதற்காக அழைத்து வந்தேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் தாவீது ராஜா கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பின்பு தாவீது ராஜா சீபாவிடம் கேட்டார், உன் ஆண்டவன் எங்கே, அதாவது மேவிபோசேத் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு சீபா, என் தகப்பனாருக்கு என் குடும்பத்திற்கு தாவீது செய்த தீங்கிற்கு பதிலாக தீங்கு வந்தது, அதாவது அவர் விரட்டப்பட்டார், இந்த ராஜ்யம் என்னிடத்தில் திரும்பும் என்று சொன்னார் என்று சீபா சொல்லுகிறார். இது ஒரு பொய். மேவிபோசேத் அப்படி சொல்லவில்லை. ஆனால் சீபா இந்த இடத்தில் பொய் சொல்லுகிறார். அதாவது மேவிபோசேத்தை குறித்து தவறான செய்தி, மேவிபோசேத் சொல்லாத காரியத்தை சீபா சொல்லி பொய்யாக சொல்லுகிறார். இப்படி சொன்னதை கேட்ட தாவீது ராஜா அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், ராஜ்யபாரம் சவுலிடமிருந்து எடுத்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்று மேவிபோசேத் சொல்லியதாக சீபா சொல்லுகிறார். இதை கேட்ட தாவீது ராஜா, இனி உன் ஆண்டவனுக்குண்டான இவ்வளவு நாள் நீ பார்த்து கொண்டு வந்திருந்த அந்த நிலப்பகுதிகள் சொத்துக்கள் எல்லாம் உன்னுடையதாகட்டும் என்று சொல்லிவிட்டார். இப்படியாக இந்த காரியங்கள் முடிந்தது. அப்பொழுது சவுல் வீட்டு வம்சத்தனாகிய சீமேயி என்கிற ஒரு மனிதன் தாவீது ராஜாவை தூஷித்து கொண்டு வந்தான். நீ தொலைந்து போ என்று சொல்லிக் கொண்டு தாவீது ராஜாவை தவறான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே வந்தான். அது மட்டுமல்லாமல், அதாவது கூட தாவீது ராஜாவுடன் கூட பலசாலிகள் வீரர்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இவன் பக்கத்தில் இருந்து கத்திக்கொண்டு கற்களை எடுத்து எல்லோர் மேலும் வீசிக்கொண்டு இப்படி தூஷித்துக் கொண்டே வருகிறான். தாவீது ராஜா ஒரு கட்டளையும் கொடுக்கவில்லை. அதனால் எல்லோரும் பார்த்து கொண்டு அமைதியே வருகிறார்கள். அப்பொழுது அபியத்தார் என்னும் மனிதன், அதாவது தாவீதுடன் இருந்தவர், கேட்கிறார், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவனை நாங்கள் கொன்று போடுகிறோம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் தாவீது ராஜாவினிடத்தில். அப்பொழுது தாவீது ராஜா, அப்படி அல்ல, அவனை தூஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார், அவன் தூஷிக்கட்டும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்க நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இது என்ன பொருள் என்றால், ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வேசித்தன ஆவி கற்களால் அடிக்கப்பட்டு அழிக்கப்படும். ஒருவன் பாவம் செய்தால் அவனை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். வேசித்தன பாவத்திற்கு இந்த கால்கள் காரணமாக இருக்கிறது. காலின் அடியில் மிதிப்படுகிற பொருள்களை எடுத்து அடிக்கும் போது அந்த ஆவி வெளியேறும் என்பது ஒரு காரியம். இதை உண்மை, சத்தியமானது. இதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் வேசித்தன பாவத்திற்கு தாவீது ராஜா இடம் கொடுத்தார். அதனால் அவரை கல்லால் அடிக்கும்படி அந்த பொல்லாத ஆவிகள் அனுமதி பெற்று சீமையைக்குள் நுழைந்திருக்கிறது. இப்பொழுது சீமையை தூஷிக்கிறான். அந்த மனிதன் தாவீது ராஜாவை தவறாக பேசுகிறார். எல்லா காரியங்களையும் செய்கிறான். அருவருப்பான பேச்சுகளை பேசுகிறான். இதை கேட்டுக்கொண்டே அழுது கொண்டு அவர் தலை குனிந்து அவர்கள் எல்லோரும் நடந்து செல்லுகிறார்கள். இது கர்த்தரால் வந்தது என்பது தாவீது ராஜாவுக்கு தெளிவாக தெரியும். பத்சேபாளிடம் அவர் செய்த பாவத்திற்கு இதெல்லாம் அவருக்கு வந்த நியாய தீர்ப்பா இருக்கிறது.
சீமேயி தூஷித்ததை கண்டு அபியத்தார், அந்த மனிதனை நாங்கள் கொன்று போடுகிறோம், கட்டளையிடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு தாவீது ராஜா, வேண்டாம், கர்த்தரே அந்த மனிதனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்னை தூஷிக்கும்படி, அதனால் அவனை விட்டு விடுங்கள், அவன் தூஷிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா அபியத்தாரிடம், என் கர்ப்ப பிறப்பான என்னுடைய குமாரனே அப்சலோமே என்னை கொலை செய்ய தேடும் பொழுது இந்த பென்யமீனன் எம்மாத்திரம், அதனால் அவன் தூஷிக்கட்டும், விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் தன் வாழ்க்கையில் முழுவதும் ஆவிக்குரிய மன்னிப்பை கட்டளையிடுகிறார். அது பூரணமாய் மன்னிப்பு விளங்குகிறது. அந்த மனிதன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்பொழுது அவன் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது. அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் பரிசுத்தத்திற்குள் நுழைந்த பின்பு பழைய பாவங்களின் சுபாவத்தினால் இன்னும் சில பாவங்களை செய்துட்டு கொண்டு இருக்கக்கூடும். முழுமையாக பாவத்தை விட்டுவிட்டேன் என்று சொல்லாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் இருக்கலாம், அல்லது பாவத்தின் நினைவுகளாவது இருந்து கொண்டிருக்கும். இருதயத்திலாவது பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் கர்த்தருடைய பார்வையில் பாவமே. அப்படி இருக்க அந்த மனிதனுக்கு கர்த்தர் அவன் செய்கிற, ரட்சிக்கப்பட்ட பின் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த பூமியிலேயே நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவார். ஏனென்றால் அந்த மனிதன் ஆவியில் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார். மாம்சத்தில் செய்கிற பாவங்கள் இவ்வுலகத்திலேயே அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு, நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு, அந்த பாவம் சரி செய்து விடப்படும், அழிக்கப்பட்டு விடும். ஒரு தவறு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கும் போது அது அந்த தண்டனை அனுபவித்த பின்பு அந்த பாவமும் அந்த தண்டனையும் இரண்டும் போய்விடும். இப்படிதான் கர்த்தர் மனிதனை, கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். இன்றும் கூட மிக பெரிய ஊழியர்கள், சிறிய ஊழியர்கள் எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகளையும் சில போராட்டங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடும், அல்லது அவர்கள் அனுபவித்து தங்கள் வாழ்வை முடித்திருக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளான கிறிஸ்தவர்கள், இந்த ஊழியர்கள் ஜெபித்து எத்தனையோ பேர் குணமாகிறார்கள், ஆனால் இவர்களே ஏன் வியாதியோடு இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று அறியாமையினால் கேள்வி எழுப்புவது உண்டு. இது தவறு. அது அவர்களுடைய நியாய தீர்ப்பு. மாம்ச ரீதியில் அந்த பாவத்தை அவர்கள் அனுபவித்து அதற்குரிய தண்டனை, அதற்குரிய நியாய தீர்ப்பை, அதற்குரிய அவர்கள் செய்த பாவம், பழைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பை அவர்கள் சுமந்து இங்கேயே அந்த கடனை தீர்த்து முடித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சரீரமும் பரிசுத்தமாகி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஏதுவாகும். அவர்கள் முழுமையான ஒரு மன திரும்புதலுக்குள் வந்து எல்லா பாவமும் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பாக சிறிய சிறிய பாவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அது சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிற்கும் கர்த்தர் சுத்தமாக சுத்திகரித்து விட்டு பின்பு அவர்கள் ஜீவனை எடுத்துக் கொள்வார். எந்த ஒரு நல்ல ஊழியக்காரரும் தங்கள் ஜீவனை விடும் பொழுது மிக பரிசுத்தமாக, மகா பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஆவி பரிபூரண சுத்தமாய் இருக்கும். அவர்கள் ஆத்மாவிற்குள் இருந்த பாவ சுபாவங்கள் வேத வார்த்தையினால் கழுவப்பட்டு விடும். அவர்கள் ஏற்கனவே செய்த பாவங்கள் சரீர சிந்தையின் மேல் அது பாவமாக ஒட்டி கொண்டிருக்கும். பரலோகத்தில் அதற்கான கணக்குகள் இருக்கும். அவைகளை அழிக்க வேண்டும் என்றால் இங்கு அவர்களுக்கு சரீர பிரகாரமாக ஒரு சில வியாதிகள் போன்ற பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து அதை கர்த்தர் முற்றிலும் நீக்கி போட்டு ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் சுத்திகரித்து பரிசுத்தமானாக ஏற்றுக்கொள்வார். இதுவே கர்த்தருடைய வழி நடத்துதல். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு வராது என்று நினைக்க வேண்டாம். மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் சரி, சிறிய ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, யார் எந்த நேரத்தில் தவறு செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உடனே இந்த உலகத்திலேயே நாம் அதற்குரிய நியாய தீர்ப்பை அடைந்து முடிந்து விட்டு நம் கடனை எல்லாம் தீர்த்து விட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க செல்வோம். ஆனால்
கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு அப்படி வராது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் கர்த்தருடையதா இருக்கிறது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். தாவீது ராஜா கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். சீமேயை தூஷித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தார். அவனை கொன்று போடவில்லை. காரணம், அவர் கர்த்தருடைய கட்டளை இது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக ஏற்றுக்கொண்டார். தன் பாவங்கள் கழுவப்பட இந்த தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து பொறுத்து கொண்டார். அது மட்டும் அல்லாமல் சீமையை தூஷித்ததின் நிமித்தம் தாவீது ராஜா இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அபியத்தாரிடம். அதாவது, இவன் பேசுவதை கேட்டாவது கர்த்தர் ஒருவேளை மனம் இறங்கி என் மேல் இரக்கம் கொண்டு என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். மற்றவர்கள் நம்மை தூஷிக்கும் போது, துன்புறுத்தும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறவர் அல்லவா? அதனால் அவர் நமக்கு மனம் இறங்குவார், நமக்கு இரக்கம் கிடைக்கும். அப்படியாவது எனக்கு கர்த்தரிடத்தில் இரக்கம் கிடைக்குமே என்று தாவீது ராஜா சொன்னார். இது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, தாழ்மையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு இருதயம் உடையவராய் தாவீது ராஜா இருக்கிறார். தாவீது ராஜாவின் சரித்திரம் ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு அரிய மிகப்பெரிய உதாரணமாக, மிக தெளிவான உதாரணமாக, இன்னும் சொல்ல போனால் ஆழமான உதாரணமாக இருக்கிறது. அதாவது, இந்த சீமையை தூஷித்த பின்பு தாவீது ராஜா இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் எருசலேமில் வேறு சில காரியங்கள் நடக்கிறது. எருசலேமில் அப்சலோம் எருசலேமுக்கு வந்துவிட்டார். அங்கு அபியத்தாரும் சாதோக்கும் அவர்களும் சென்று விட்டார்கள். அர்க்கியனாகிய ஊசாயும் அங்கே இருக்கிறார். அவர் ஆலோசனைக்காரனாக தாவீது ராஜாவினிடத்தில் இருந்தவர் இப்பொழுது அரண்மனையிலேயே இருக்கிறார். அங்கு 10 மறுமனையாட்டிகள் அரண்மனையில் தாவீதுடைய மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள். அதாவது, பல திருமணங்களை செய்து கொண்ட தாவீது ராஜா தன்னுடைய மனைவிகளை அங்கு விட்டு போயிருக்கிறார். இப்படி அந்த 10 பேரும் அங்கிருக்கிறார்கள். அர்க்கியனாகிய ஊசாயும் அங்கிருக்கிறார். இந்த அர்க்கியனாகிய ஊசாயை பார்த்து அப்சலோம் கேட்கிறார், நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? என் தகப்பனாரோடு போகவில்லையா? நீ ராஜாவினிடம் வைத்திருக்கிற விசுவாசம் இவ்வளவுதானா? எப்படி நீ இங்கேயே இருந்தாய்? நீ ஏன் போகவில்லை என்று கேட்கிறார். அதற்கு ஊசாய், கர்த்தரும் கர்த்தருடைய பெட்டியும் எங்கே இருக்கிறதோ நான் அங்கேயே இருப்பேன். அது மட்டும் அல்ல, அவருடைய குமாரனான உம்மிடத்தில் தானே நான் இருக்கிறேன். அவருடைய என் ஆண்டவனாகிய அவருடைய குமாரனிடத்தில், உம்மிடத்தில் அல்லவா நான் சேவை செய்ய இருக்கிறேன், உம்மிடத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அப்சலோம் ஒன்றும் சொல்லவில்லை, விட்டு விடுகிறார். அப்சலோம் என்ற மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கருவி போல அகிதோப்பேல் என்பவன் அந்த மனிதன் இருந்தார். அகிதோப்பேல் மிகப்பெரிய தந்திரவாதியாகவும் ஆலோசனை கர்த்தனாக தாவீதுக்கு இருந்தவரும் அப்சலோமுக்கு இருக்கிறவருமாய் இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் ஆலோசனைக்காரர் அகிதோப்பேல் தான். இப்பொழுதோ தாவீதுக்கு விரோதமாக அகிதோப்பேல் அப்சலோமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அகிதோப்பேலின் இடத்தில் அப்சலோம் கேட்கிறார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அகிதோப்பேல், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நம்பும்படிக்கு உம் தகப்பனாரை நீர் முழுமையாய் வெறுத்து விட்டீர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை. அதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். தாவீது ராஜாவின் மறுமனை ஆட்டிகள் இங்கு அரண்மனையில் இருக்கிறார்கள். தாவீது ராஜாவின் மறுமனை ஆட்டிகளோடு நீங்கள் பாவம் செய்யுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் உம்முடன் ஒற்றுமையாக இருப்பார்கள், உம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அகிதோப்பேல் மிகப்பெரிய தவறான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதை கேட்டு அப்சலோமும் அதே போல செய்கிறார். இந்த காரியங்கள் மகா கொடுமையானதாக, மகா தீமையானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளை கேட்டு அப்சலோம் நடந்து கொள்ளுகிறார். இப்படி தவறான பாவமான ஒரு காரியத்தை செய்த பின்பு அடுத்த முறையாக
அப்சலோம் அகிதோப்பேலிடம் இருந்து என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டுமாக கேட்கிறார். அதை கேட்ட அகிதோப்பேல், இப்பொழுது தாவீது ராஜாவும் அவரோடு இருக்கிறவர்களும் விடாய்த்து போய் இருப்பார்கள், சோர்ந்து போயிருப்பார்கள். அந்த நிலையில் நீங்கள் உங்களோடு இருக்கிற, அதாவது அப்சலோமோடு கூட இருக்கிற வீரர்களை சேர்த்து கொண்டு புறப்பட்டு போய் தாவீது ராஜாவினிடத்தில் யுத்தம் பண்ணினார். நீங்கள் என்னை அனுப்புங்கள், நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன். அப்படி யுத்தம் பண்ணினால் அவர்களை சுலபமாக அந்த நேரத்தில் ராஜாவை விட்டுவிட்டு ஜனங்கள் எல்லாம் ஓடி போவார்கள். ராஜா ஒருவனை மாத்திரம் நான் கொன்று விட்டு வந்து விடுவேன். பின்பு இஸ்ரவேலர் எல்லாம் உம்மை சேவிப்பார்கள் என்று அகிதோப்பான ஒரு ஆலோசனையை அப்சலோமுக்கு சொல்லுகிறான். இதை கேட்ட அப்சலோம் அதற்கு பின்பாக அர்கின் ஆகிய ஊசாயை அழைத்து, அகிதோப்பேல் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், என்ன செய்யலாம்? உம்முடைய ஆலோசனை என்ன? அப்படியே செய்யலாமா அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அப்சலோம் ஊசாயினிடத்தில் கேட்கிறார். ஊசாய் அதற்கு பதிலாக, இல்லை, இந்த ஆலோசனை இப்பொழுது சரியாக வராது என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது அவர் தன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போனால் நம்மை கொன்று விடுவார்கள். அது வேண்டாம். அதற்கு பதிலாக இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மிகப்பெரிய படையாக திரட்டிக் கொண்டு இஸ்ரவேலின் யுத்த வீரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் தாவீது ராஜா மிகப்பெரிய போர் வீரர், பலசாலி. அப்படி இருக்க அவர்களோடு இருக்கிறவர்கள், தாவீது ராஜாவோடு கூட இருக்கிற எல்லோருமே யுத்த புருஷர்கள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அவர்களை அழிப்பதற்கு நம்முடன் இருக்கிற படை போதாது. அதனால் இஸ்ரவேலர் எல்லோரையும் சேர்த்து அவர்களோடு பெரிய படையை திரட்டி கொண்டு நாம் அப்புறம்தான் செல்ல வேண்டும் என்று ஊசாய் சொல்லுகிறார். இதன் நோக்கம் என்னவென்றால், இஸ்ரவேல் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்குள் செய்தி அனுப்பி அங்கிருக்கிற எல்லோரையும் கூட்ட வேண்டும் என்றால் கால தாமதமாகும். இப்பொழுது போல எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத காலம் அது. ஆட்களை அனுப்பி ஆயத்தம் செய்து கொண்டு வர வேண்டும். அதனால் கால தாமதமாகும் என்பதாக ஊசாய் இப்படி ஒரு தாவீதை காப்பாற்றும்படியாகவும் தாவீது ராஜாவுக்கு உதவும்படியாகவும் இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். இப்படி இருக்க அப்சலோம் இதை கேட்டுக்கொண்டார். இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பின்பு அர்க்கியனாகிய ஊசாய் உடனே தாவீது ராஜா ஏற்கனவே சொல்லி அனுப்பியபடி தன்னுடன் இருந்த ஆசாரியர்களுக்கு, அதாவது அபியத்தாருக்கும் சாதோக்குக்கும் இந்த செய்திகளை அனுப்பிவிடுகிறார். அப்படி அனுப்புவதற்காக அங்கு செல்லும் போது சாதோக்கின் குமாரருக்கும் அபியத்தாரின் குமாரர், இவர்கள் இருவரும் தான் தாவீது ராஜாவுக்கு செய்தி அனுப்ப போகிறவர்கள். இவர்கள் நேராக வந்து பட்டணத்திற்குள் வந்தால் ஜனங்கள் யாராவது பார்த்து சொல்லி விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் ஒரு வேலைக்காரியை அனுப்புகிறார்கள், ஒரு பெண்ணை அனுப்புகிறார்கள். அந்த பெண் கேட்டுக்கொண்டு வந்து இவர்கள் இருவருக்கும் சொல்லிவிடுகிறார். அந்த செய்தியை கேட்டுக்கொண்ட இவர்கள் இருவரும் தாவீது ராஜாவின் இடத்தில் சொல்வதற்காக போகிறார்கள். அப்பொழுது ஒருவன் அங்கிருந்து பார்த்து, ஆசாரியரின் குமாரர்கள் இருவரும் தாவீதின் இடத்திற்கு போவதை அந்த பெண் வேலைக்காரி சொல்லுவதை தெரிந்து கொண்டு, இங்கிருக்கிற செய்தி வெளியே போக போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அப்சலோமின் இடத்தில் போய் சொல்லிவிடுகிறார். உடனே அப்சலோமின் சேவகர்கள் புறப்பட்டு இந்த இருவரையும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஓடி வந்து ஒரு பெண்ணின் வீட்டில் போய் நுழைந்து தங்களை பாதுகாக்கும்படி கேட்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண் தன் வீட்டிற்குள் இருந்த கிணற்றில் இவர்களை உள்ளே இறங்க செய்து அதன் மேல் ஒரு பாயை போட்டு நொய்யை பரப்பி அதை காய வைப்பது போல் பரப்பி வைத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த சேவகர்கள் வந்து, இங்கு 2 பேர் வந்தார்களா என்று அந்த சேவகர்கள் வந்து கேட்கிறார்கள், அப்சலோமின் சேவகர்கள். அதற்கு அந்த பெண், இல்லை, இங்கு யாரும் வரவில்லை, அந்த பக்கமாக போனார்கள் என்று வெளியே அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த பெண் சொன்ன திசையில் இவர்கள் வெகு தூரம் சென்று பார்த்துவிட்டு அந்த இருவரையும் பிடிக்க முடியாமல் போனார்கள். இப்பொழுது அவர்கள் போன பின்பாக அந்த 2 பேரையும் வெளியே எடுத்து அனுப்பி வைத்தார். தாவீது ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பும்படியாக
அந்த பெண் காப்பாற்றி விட்டார். இப்படியாக பெண்களின் உதவியும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது. பெண்கள் பலர் பலவிதமான நன்மைகளை கர்த்தருக்கு செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி இருக்கிறார்கள். பெண்களின் பங்கும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய காரியங்களில் தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் வாழ்கிற பெண்களும் கர்த்தருடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கும் பெண்களும் பயன்படுத்தப்படுவார்கள். நம்மை நாம் ஒப்புக் கொடுத்தால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். அது எதுவானாலும் சரி, கர்த்தருடைய ஊழியர்களை தாங்குவோம், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். இந்த ஆசாரியரின் குமாரர்கள், லேவியின் குமாரர்கள் கொண்டு வந்த செய்தியை தாவீது ராஜா கேட்கிறார். தாவீது ராஜா இதை கேட்டதும் அவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள், உடனே புறப்பட்டு யோர்தானை கடந்து போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன்படியே தாவீது ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும் உடனே புறப்பட்டு யோர்தானை கடந்து அப்புறம் சென்று விடுகிறார்கள். இப்படி அவர்கள் போன பின்பாக அப்சலோமின் சேவகர்கள் தாவீது ராஜாவை தேடிக்கொண்டு, அதாவது பகூரிம் மட்டும் வருகிறார்கள். அங்கு வந்து பார்க்கும்போது தாவீது ராஜாவோ அவர்களோடு இருந்தவர்களோ யாரும் இல்லை, இவர்கள் போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டு இவர்களும் யோர்தானை கடந்து புறப்பட்டு பின்தொடர்ந்து போகிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது ராஜாவை பிடிக்க முடியவில்லை. இந்த விஷயம் நடந்ததை அகிதோப்பேல் என்ற அந்த ஆலோசனைக்காரருக்கு செய்தி வருகிறது. அப்சலோம் கூட இருந்த மனிதனுக்கு. அகிதோப்பேல் தன்னுடைய திட்டம் தோற்றுவிட்டதையும் தான் சொன்ன ஆலோசனை நடக்கவில்லை என்றதும் மிகவும் வேதனைப்பட்டு தன் வீட்டிற்கு சென்று அங்குள்ள காரியங்களை எல்லாம் சரிப்படுத்திவிட்டு, வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு, அதாவது தன்னுடைய சொத்துகள், தன்னுடைய பொருள்கள் எல்லாவற்றையும் தன் வீட்டின் காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி யார் யாருக்கு எதை இதை கொடுக்க வேண்டும், எதெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு நான்று கொண்டு செத்து போய்விட்டார் அகிதோப்பேல். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட, கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த மனிதனின் முடிவு இப்படியாக இருந்தது. தாவீது ராஜா ஞானமாய் செயல்பட்டாலும் அங்கு ஒரு ஜெபத்தை செய்கிறார். அகிதோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டார் என்று தெரிந்ததும், கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கும் என்று ஜெபித்து வேண்டிக் கொண்டார். தாவீதின் ஜெபம் கேட்கப்பட்டது. தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்ததினால் தாவீது ராஜாவின் சொற்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு, கர்த்தரின் சொற்களை கேட்டு தாவீது ராஜா நடந்து கொண்டார். தாவீது ராஜாவின் விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அதனால் தாவீது ராஜா பாதுகாக்கப்பட்டார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எந்த நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் செய்கிற எந்த ஜெபமும் கேட்கப்படும். அதற்கு நிச்சயம் பதில் வரும் என்பதையும் இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அன்று தாவீது ராஜாவின் ஜெபத்தை கேட்டார். அவர் அவ்வளவு தூஷிக்கப்பட்டார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அவர் மனமாற ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த தவறுக்கு தண்டனையாக அவரை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட நல்ல பரிசுத்த இருதயத்தை உடையவராய் இருந்ததினால் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவின் வாழ்க்கை ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பாடமாக இருக்கிறது. அதை படித்து புரிந்து தெரிந்து கொண்டு இந்த வேத பகுதிகளை எல்லாம் எடுத்து வைத்து வேத வசனத்தை தியானித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது என்றும், எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.